கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஐயா இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரை, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம்பா இது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் ராஜா இது. மகா பெரிய ஒரு ஆழத்திலிருந்து எங்களை எடுத்தீங்க, பிள்ளைகளை மீட்டெடுத்தீங்க. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் முதியோர்களுக்காக, சிறியோர்களுக்காக, படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்களுக்காக, இந்த அழிகிற சமுதாயத்துக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அழிகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் நீங்கள் பண்படுத்துங்க, புடமிடுங்கப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும். விசேஷமாக வேலை வாய்ப்பு இல்லாமல், வருமானம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்க. கடன் பாரம், நிந்த அவமானம், சக்கலத்திலிருந்து மீட்டெடுக்க நீங்கள் ஒருவர் மாத்திரம் வல்லவர் ராஜா. உங்கள் விதைகள் பானாங்க எடுத்து பிரயோஜனப்படுத்த போகிற இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால் அவங்க யாவரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் அவங்க சந்திப்பது பெரிய மகிழ்ச்சி. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். நமக்கு ஒரு பெரிய சகாயத்தை கர்த்தர் வச்சுருக்காரு. நான் உனக்கு ஒரு பெரிய சகாயம் பண்ண போகிறேன். நான் உனக்கு ஒரு பெரிய சகாயம் பண்ண போகிறேன். அது இந்த நாள்லேருந்து உங்களுக்கு ஒரு சகாயம் ஆரம்பிக்க போகுது. இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ளே வந்திருக்கோம். நல்லா பார்த்தா ஒரு மாதம் இருக்குது. ஒவ்வொரு டிசம்பருக்குள்ளே போகும்போதும் நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்பித்து கொடுக்கு இந்த உலகம். ஆனால் இந்த ஆண்டுக்குள்ளே, இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது கிறிஸ்து நமக்கு துணையாளராக இருக்கணும். அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவர் நமக்கு சகாயம் செய்யணும். எனக்கு ஒரு நல்ல சகாயர் இருக்கிறார். என்னுடைய எல்லா பலவீனத்தை மாற்றுவார். என் பாரம் துக்கங்கள் மாற்றப்படும். என் விசுவாசத்தை இன்னும் அவர் உறுதிப்படுத்துவார். நான் நம்பியிருக்கிறது அவரால் உண்டாகும். சகலத்தையும் அவர் எனக்கு செய்வார். சகலத்திலையும் எனக்கு சகாயம் உண்டாகும். எனக்கு அருமையான தேவஜனமே, சங்கீதம் 124 அதிகாரம் 8வது வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எனக்கு சகாயம் வேணும், நான் என்ன செய்யணும்? எனக்கு நல்லது நடக்கணும், நான் என்ன செய்யணும்? நான் இந்த காரியத்திலேருந்து தப்பு வைக்கணும், நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு சகாயம் உண்டாகணுமே. எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணணுமே. எனக்கு இந்த தேவையை கர்த்தர் சந்திக்கணுமே. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு உண்டாகப்படணும். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு உண்டாகணும். அது எதில் உள்ளது? நான் எப்படி அதை பெற்றுக்கொள்ளணும்? இந்த காரியத்திலேருந்து எனக்கு ஜெயம் வேணும். இந்த நோயிலேருந்து எனக்கு ஜெயம் வேணும். இந்த வேலையிலேருந்து எனக்கு ஜெயம் வேணும். இந்த கடன் பாரத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும். வேதம் சொல்லுது, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளையா நீ. உன் நாவில் அவருடைய நாமம் இருக்கா? அல்லேலூயா. நீ அதிகமாக அவருடைய நாமத்தை உச்சரிக்கியா? இயேசுங்கிற நாமம் உன் நாவில் இருக்கா? அல்லேலூயா. அவருடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய பிள்ளைகள், அவருடைய நாமத்தை போற்ற பிள்ளைகளுக்கு இந்த நிமிஷத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டாக போகுது. அவருடைய நாமத்திலிருந்து அது கட்டளையிடப்படுது. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாகின கர்த்தருடைய சமூகத்திலேருந்து உனக்கு இன்றைக்கி ஒத்தாசை வரப்போகுது. நீங்கள் விசுவாசிக்கிங்களா பிள்ளைகளா? இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய சமூகத்திலேருந்து இன்றைக்கி உனக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகுது. உன் வாழ்க்கை மாறப்போகுது. உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும். உன் கண்ணீர் மாறும். உன் துர்க்க நாட்கள் மாறுது. நீ இன்றைக்கி ஒரு பெரிய சுதந்திரவாளியாக மாறப்போகிற. வேதம் சொல்லுது, நான் கட்டுண்ட பிள்ளைகளை விடுதலையாக்க வந்தேன். யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்காங்களோ பாவ திரைச்சலைக்குள்ள,
உலகத்தினுடைய ஆழத்துக்குள்ள யார் யார் கட்டப்பட்டிருக்காங்களோ அவ்வளோ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இன்னைக்கு கட்டவிழ்க்க போகிறாரு. அவருடைய புது கிருபை, அவருடைய தயவு ஒரு புதிய பாதையை கொடுக்க போகுது. அவர் இன்னைக்கு சகாயம் செய்ய போகிறாரு. அருமையான தேவ ஜனமே, உனக்கு இன்றைக்கி ஒரு சகாயம் உண்டாக போகுது. கர்த்தர் எனக்கு சகாயராக இருந்தார். ஐயோ, இந்த வியாதியில் நான் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கேனே, இந்த வியாகுலம் என்னை ஆட்கொள்ளுதே, இந்த பாவத்திலேருந்து நான் விடுதலையாக முடியலையே, இந்த பாவம் எனக்கு ஒரு பெரிய சாபமாக மாறிக்கிட்டு இருக்கே, என்னை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கே, எனக்கு எப்போ விடுதலை உண்டு? அருமையான தேவஜனமே, நீ வாய் திறந்து கேட்கியா? உனக்கு இன்னைக்கு விடுதலை உண்டாகும். வாய் திறந்து அவருடைய நாமத்தை சொல்லி கேட்கீங்களா? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கண்ணீரோடு நீ என்னென்ன விதைக்கியோ அதில் உனக்கு அறுவடை கம்பீரமாக உண்டு. நீ அதிகமாக கண்ணீர் வெடிச்சிருக்க மகனே, மகளே, உன் கண்ணீருக்கு இன்னைக்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய நாமம் உனக்கு கேடகமாக இருக்க போகுது. அவருடைய நாமத்தினாலே நீ ஜெயத்தை எடுக்க போகிற. நீ விசுவாசிக்கக்கூடிய பிள்ளையராக இருந்தால் நீ பதற வேண்டாம். நடக்குமா நடக்காதா? அநேகருக்கு ஒரு காரியம் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருடைய வார்த்தைகளை நம்புவோம், எல்லாம் கேட்போம். ஆனால் ஒரு இருமனம் நம்மகிட்ட எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நடக்குமோ நடக்காதா? அல்லேலூயா. இந்த நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதாங்கிற எண்ணத்திலே நம்மளுடைய விசுவாசம் குறைஞ்சிருது. அவரை பற்றிக்கொள்கிற மனுஷன் பாக்கியவான் வேதம் சொல்லுது. அவரை கண்டடைஞ்ச பிள்ளைகள் பாக்கியவான், அவரை தெரிஞ்ச பிள்ளைகள் நம்ம பாக்கியவான். எத்தனை பேருக்கு அவருடைய அற்புதம் தெரியாது? எத்தனை பேருக்கு அவரை தெரியாது தெரியுமா? நீங்களும் நானும் பாக்கியவான், பாக்கியவதி. அல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! வறுமன் நேரத்துலையும், பாடுகளுடைய நேரத்துலையும், கண்ணீரோடு இருக்கக்கூடிய நேரத்துலையும், இந்த சமூகம் நம்மளை அவமானப்படுத்தும் போது உள்ள நேரங்கள்லையும், ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, நான் எப்படி என் காலங்களை கொண்டு போகிறேன்னு தெரியலையே, எனக்குன்னு ஒரு பாதை இல்லையே, எனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இல்லையே, எனக்கு தொழில் விரிவுபடவில்லையே, நான் ஆசீர்வதிக்கப்படணுமே, என் கை குறுகலாயிட்டே. அநேகர் கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாமம் இன்னைக்கு உங்களை உயர்த்த போகுது. கர்த்தருடைய நாமம் இன்னைக்கு உங்களை உயர்த்த போகுது. அது உங்களை நடத்த போகுது, உங்களுக்கு சாட்சி உண்டாக்க போகுது. கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள். அதனால தான் இவ்வளவு காலம் இந்த உபத்திரவம், இந்த பாடம் எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்காரு. என் பிள்ளை இந்த கஷ்டத்தில் இருந்து, இந்த பாரத்தில் இருந்து அவன் நடந்து வரும்போது அவன் நல்ல உறுதி உள்ள பிள்ளையா, ஒரு உறுதியான சாட்சி உள்ள பிள்ளையா, அவள் எடுத்து பயன்படுத்தத்தக்க, அவள் எனக்குரிய பாத்திரமாக இருப்பானா, எனக்குரிய பாத்திரமாக இருப்பானா, நான் விழுந்து போயிடுவானா, இந்த உலக சிற்றின்பத்துக்கு விழுந்துருவானா, இந்த உலக காரியத்துக்கு என் பிள்ளைகளுடைய கண்கள் போயிருமா, என் பிள்ளைகளுடைய சிந்தைகள் போயிருமா அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷம் உற்று நோக்கிக்கிட்டு இருக்கார். இந்த உலகத்துக்கு மயங்காதபடி, சரீர மேன்மைக்கு மயங்காதபடி, இந்த உலக ஆளிக்கு நாச மோசத்துக்கு மயங்காதபடி, தெளிந்த புத்தியோட அவர் நாமத்தை தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் இன்னைக்கு எடுத்து பிரயோஜனப்படுத்த போகிறார். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னைக்கு எடுத்து பிரயோஜனப்படுத்த போகிறார். வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி உண்டாக்கப்பட்ட கர்த்தர் அவரால் தான் உண்டாச்சு. அவர் ஒருவர் மாத்திரத்தால் உண்டாச்சு. அப்படி உண்டாக்குனவர் சொல்கிறார், என் நாமத்தினால் உனக்கு விடுதலை உண்டு, என் நாமத்தினால் உனக்கு ஜெயம் உண்டு, என் நாமத்தினால் உனக்கு அற்புதம் உண்டு, என் நாமத்தினால் உனக்கு கிருபை உண்டு, தயவு உண்டு, என் நாமத்தினால் உனக்கு சகலமும் உண்டு. என் நாமத்தை பற்றி கொள்கிற பிள்ளைகள், என் நாமத்தை தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி, எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்வது. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்வது. அவர் எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள். அருமையான இந்த மாலை வேளையில் அவருடைய நடத்துதல், அவருடைய தயவு இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்களுக்கு கிடைக்க போது பிள்ளைலாம். அவரை உற்று கவனிங்க.
நான் ஒவ்வொரு வேத வசனத்தையும் வாசிக்கும் போது நீங்கள் என்னோட பேசுங்கன்னு கேளுங்க. அதை நான் ஏனோ தானோன்னு கையில் எடுக்க வேண்டாம். இவ்வளோ பெரிய வேதாகமும் என் கையில் இருக்கிறதே பெரிய பாக்கியம். இந்த வேதத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அப்படியே நிறைவேறணும். நான் சாட்சியாக வாழணும். அது நிறைவேறத்தக்க எனக்கு ஒவ்வொரு அற்புதத்தையும் செய்யுங்கப்பா. அது நிறைவேறத்தக்க எனக்கு ஒவ்வொரு அற்புதத்தையும் செஞ்சுதாங்க. எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதத்தோட உங்கள் நாமத்தை நான் தொழுது கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதம். உங்கள் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளையா நான் மாறினேன்னா எனக்கு சகலமும் கிடைக்குமே. இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, என் கடனை இருந்து அடைச்சி தந்துடுங்க, என் பாரத்தை விலைக்கு தந்துடுங்க, எனக்கு அது செஞ்சுருங்க இது செஞ்சுருங்கன்னு இல்லை. உங்கள் நாமத்தை தரிக்கப்படணும்னா நான் என்ன செய்யணும்? உங்கள் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைனா நான் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளையா நம்ம மாறிட்டோம்னா நிச்சயம் சொல்கிறேன், இந்த உலகத்துக்கு விழுந்து போக மாட்டோம். இந்த உலகத்துக்கு விழுந்து போக மாட்டோம். கிறிஸ்துவுடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளையா நான் இந்த உலகத்துக்கு விழமாட்டேன். இந்த உலகத்துக்குள்ளே சாட்சி கொடுப்பேன். எவ்வளோ அருமையான ஒரு காரியம் பாருங்கள். இன்றைக்கி இந்த உலகத்துக்குள்ளே நம்ம 100 நேரம் விழுந்துடுறோம். அவமான சொற்களால், பாடுகளால், உபத்திரவத்தால், கண்ணீரால் எத்தனை வாட்டி அடி கொடுத்தாலும் திருந்தாத அளவுக்கு நம்ம இருதயம் மறுபடி விழுந்துருது. பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுடைய சாட்சி உங்களுக்குள்ளே வேணுமா? கிறிஸ்துவுடைய சாட்சி உங்களுக்குள்ளே வேணுமா? இயேசு உங்களை குறித்து சாட்சி சொல்லணுமா? நீங்கள் அவருடைய நாமத்தை குறித்து சாட்சி சொல்லணுமா? ஒரு நிமிஷம் கூட இனி வீண் பண்ணாதீங்க. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒரு புதிய பாதையை உண்டு பண்ண மாட்டாரா? எனக்கு ஒரு புதிய வாசலை திறக்க மாட்டாரா? எனக்கு அது அற்புதம் செய்ய மாட்டாரா? நான் சாட்சி பகரணுமே. அவர் நாமத்தை குறித்து நான் சாட்சி பகரணுமே. அவர் நமக்கு செஞ்ச அற்புதத்தை இன்னும் பல ஆயிரம் மக்களுக்கு நான் போய் சொல்லணுமே. இன்னும் சிறைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே என் சிந்தை இருக்கணுமே, என் செயல்கள் இருக்கணுமே. சாட்சி பகிர்வீங்களா? சாட்சி பகிர்வீங்களா? கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த வேலையிலையும் மறுபடியும் சொல்கிறேன், தேவ நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளாக இருந்து சாட்சி பகிர கர்த்தர் வைக்க போகிறார். நீங்கள் சாட்சியாக வாழ போகிறீங்க. உங்களுடைய சகல காரியத்தையும் கர்த்தர் புதிதாக மாற்றி தர போகிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனை, ராஜா, அருமையான இந்த மாலை வேலையில், இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேலையில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு கொடுத்தீங்க ராஜா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் வேதம் சொல்லுது, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ சகலத்தையும் செய்ய வல்லவருப்பா. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஒரு அதிசயமான பாதையில் பிள்ளைகளை நடத்துங்க. ஒரு ஆச்சரியமான பாதையில் பிள்ளைகளை நடத்துங்கப்பா. இந்த நிமிஷத்தில் இருந்து எல்லா பொல்லா கிரியைகள், நாச மோசங்களை நீங்கள் நிர்மூலமாக்கின தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் வழக்கரம் பிள்ளைகளுக்கு தயவாக இருந்துட்டுப்பா. கண்ணீரை எடுத்து போட்டுட்டீங்க. பாடுகள், உபத்திரவம், வறுமையை எடுத்து போட்டுட்டீங்க. வீட்டுக்குள்ளே ஒரு புதிய சமாதானத்தை கட்டளையிட்டீங்க. அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாச மோசங்கள், சாபங்களை நீங்கள் நிர்மூலமாக்க வந்தவர் ராஜா. எங்களையும் தாழ்த்தி தயவாய் ஒப்பு கொடுக்கும். அருமையான மோசை கூடார ஊழியத்துக்காக, விசேஷமாக அந்த கிராஸ் டிவிக்காக, இதில் பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, இந்த சேனலுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, தயவாய் நடத்துங்க. நீங்கள் நடத்திட்டீங்க, பிள்ளைகள் பெற்றுக்கொண்டாங்கப்பா. திறந்தாழ்த்தி அர்ப்பணி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.